வணக்கம் மக்களே. இப்போ நம்ம தமிழ் பள்ளி மாணவர்கள் ஒரு செம்ம கலக்கல் நாடகம் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னு கேட்குறீங்களா? ஒரே கிளாஸ் ரூமில் ஒரு பக்கம் எங்கள் காலத்தில் என்று ஆரம்பிக்க 90s கிட்ஸும், மற்றொரு பக்கம் கூகுள் இருக்கே என்று சொல்லும் 2K கிட்ஸும், இரண்டு ஜென்ரேஷனும் ஒரே கிளாஸில் சேர்ந்தா என்ன ஆகும்? ஹோம்ஒர்க் எழுதுவாங்களா இல்லை சாட் ஜிபிடி கேட்டு ஹோம்ஒர்க் எழுதுவாங்களா? பிடி பீரியடில் கிரவுண்டுக்கு போவாங்களா இல்லை ரீல்ஸ் எடுக்க போவாங்களா? மேத்ஸ் சாரை பார்த்து பயப்படுவாங்களா இல்லை மியூட் பண்ணிடுவாங்களா? அதையெல்லாம் இப்போ நம்ம மாணவர்கள் காமெடியாக மேடை ஏற்ற போகிறாங்க. அதோட நமக்கு ஒரு சில கருத்துக்களையும் சொல்ல போகிறாங்க. 90s கிட்ஸாக அக்ஷயா மற்றும் நிரஞ்சன், 2K கிட்ஸாக ஹரி மற்றும் ஜெகதீஷ், ஆசிரியர்கள் ஹிஸ்ட்ரி அண்ட் ஹோம் ரூம் டீச்சராக ஹஃபீஸ், பிடி வாத்தியராக யோகேஷ். ஸ்கேல் எடுத்தால் கிளாஸே சைலண்ட் ஆகும். ஸ்ட்ரிக்ட் மேத் வாத்தியராக லக்ஷ்மண் மற்றும் பிரின்ஸ்பாலாக தியானா. அப்படின்னா நீங்கள் எல்லாரும் சிரிக்க ரெடியா? கைத்தட்டலுடன் மாணவர்களை வரவேற்போம். நாடகம் தொடங்கட்டும். Good morning, sir. Good morning, students. டேய் 2K பசங்களா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ பாரு, 90s கிட்ஸ் எவ்வளோ மரியாதையாக நன்றி சொன்னாங்க. நீங்களுமே அதே மாதிரி நன்றி மரியாதை பண்ண முடியாதா? ஓ, இது பேர்னா மரியாதையா? ஓ, ஓகே. டேய், கொஞ்சம் மரியாதை எந்திரிச்சு காமிங்க. சரி, ஓகே. ஹலோ மிஸ்டர் ஹஃபீஸ், how are you doing today? நான் நல்லதா பண்ணிட்டு இருக்கேன். நீ போய் உட்காரு. இல்லடா, சரே பேர் கூப்பிட்டு சொல்றான். ஆமா, அவன் பார்த்தாலே சீல் போடுறாங்க தெரியலையா? உன் கூட எப்படி ஒரு வருஷம் படிக்க போறணும்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி கிளாஸ்னால யாருக்கு ஹிஸ்ட்ரி பற்றி என்னதான் தெரியும்? ஹிஸ்ட்ரினா வரலாறு தானே? டேய், நீ இந்த சினிமா டைலாக் சொல்லிட்டே இருந்தனா நான் புளிச்சின்னு வச்சிடுறேன். சார், இது இந்தியன் ஹிஸ்டரியா இல்லை அமெரிக்கன் ஹிஸ்டரியா? நான் இப்போ தான் காமிக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் நோட் புக்கு பேனா இருங்க. இப்போ நம்ம World War I பற்றி படிக்க போகிறோம். World War I. சார், எனக்கு தெரியும். சொல்ல ஹரி. அது வந்து ஜூலை 28, 1914 ஆரம்பிச்சு நவம்பர் 11, 1918 முடிஞ்சது. ஆமாம், இரண்டாம் உலக போர் செப்டம்பர் 1, 1939 ஆரம்பிச்சு செப்டம்பர் 2, 1945 முடிஞ்சிச்சு. அது சரிடா, உங்களுக்குலாம் எப்படி தெரியுது? இதெல்லாம் எப்படி தெரியுது? ஏன்னா வந்து நாங்கள் உங்களோட ஐபேடில் உலக போர்னு எழுதினோன்னே அதுவாக ஏலேருந்து உலக போரை பற்றி எல்லாமே சொல்லிடுது. சரி, 2K கிட்ஸ் ஏஐ யூஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன் எடுப்பாங்க. நீங்கள் 90s கிட்ஸ்லாம் எப்படி இன்ஃபர்மேஷன் எடுப்பீங்க? இல்லை சார், இன்னைக்கு தானே நூலகத்தில் ஒரு புத்தகம் எடுத்தேன். இப்போ தான் வீட்டுக்கு போய் அதை படிக்க போகிறேன். நீ? நான் எப்பயாச்சும் டிவியில் நியூஸ் பார்ப்பேன். இப்போ என்னமோ இரான் வார் போயிட்டு இருக்காமே. போயிட்டு இருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ரீசஸ் பீரியட். நீங்கள் ஸ்நாக்ஸ் ஒன்று வந்தீங்கன்னா சாப்பிடுங்க. சார், நீங்கள் சாப்பிட்றீங்களா? ஓ, எனக்கெல்லாம் வேணாண்டா, நீ சாப்பிட்டு. என்னடா கொண்டு வந்திருக்க? நான் கடலை மிட்டாய் கொண்டு வந்திருக்கேன் சார். இது என் ஊரில் ரொம்ப ஃபேமஸாக இருந்து என் அம்மா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓ, அதுக்கப்புறம் நீ? நான் வந்து கமர்கட்டு கொண்டு வந்திருக்கேன் சார். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் இவனும் ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்து தினம் ஷேர் பண்ணி தானே சாப்பிடுவோம். டே 2K பசங்களா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? எப்ப பாரு பாட்டு கேட்டுட்டே இருக்கீங்க. என்ன சார் கேட்கல? என்ன ஸ்நாக்ஸ் தான் கொண்டு வந்திருக்கீங்க? சார், நான் வந்து குக்கீஸும் மஃபனும் எடுத்துட்டு வந்திருக்கேன் சார். நான் வந்து சிப்ஸும் சோடாவும் எடுத்து வந்திருக்கேன் சார். நீங்களாம் ஒன்றுமே ஷேர் பண்ணி சாப்பிட மாட்டீங்களா?
ஷேரிங்க ஷேர்லாம் பண்ண மாட்டோம். நீ கேட்டால் நான் தருவேன். டேய் வேணுமாடா? வேணாம். நீங்க 2K பசங்களா சங்கே தான் சாப்பிடுங்க. பாருங்க 90s கிட்ஸ் எவ்வளோ ஹெல்த்தியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பிடி பீரியட். பிடி சார் இப்போ வருவாங்க. கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. எங்கடா போறீங்க? சார் பிடி பீரியட் தானே சார், ஜிம்முக்கு போகிறோம். நான் இப்போ என்னதான் சொன்னேன்? பிடி பீரியட்னு சொன்னீங்க. பிடி சார் இங்க வருவாங்க, என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க தான் சொன்னேன். போய் பாரு. பிடி சார் உட்காருங்களா? என்னடா பிடி பீரியடில் என்னைக்கு விளாண்டு இருக்கோம். எப்படி இருந்தாலும் மேத்ஸ் இல்லைனா சயின்ஸ் சார் தான் வந்து புது டாபிக் சொல்லி தர போகிறாரு. பார்த்தா மட்டும் இங்கே அடிக்கணும்னே தோணுது. ஏய், நான் இங்கே வந்து 5 நிமிஷம் ஆகுது. என்ன யாரும் மரியாதை தர மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க? எந்த Mr. Yogesh, any problem? Do you want me to call 911? 911? ஓ நீங்களா? ஒன்றும் இல்லை. இங்கே எல்லாம் கிளாஸுக்கு வந்து நான் ரொம்ப நேரம் வந்து எல்லாம் பேசிக்கிட்டே இருந்தாங்க மரியாதை தராம. சும்மா அதனால பாசமாக கொஞ்சிட்டு இருந்தேன். உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ போய் உட்காரு போனி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பிடி பீரியட் வந்துருச்சு. என்ன பண்ண போகலாம்? சாக்கர் விளையாடலாம் சார். டாட்ச் பால் சார். நீங்கள்? நான் மேத்ஸ் படிக்கிறேன் சார். நேற்று வீட்டு பாடம் ரொம்ப கடினமாக இருந்துச்சு, அதனால எனக்கு நான் பயிற்சி செய்ய போகிறேன். அதை வீட்டில் போய் பண்ணணும். சார் நான் சயின்ஸ் படிக்கிறேன் சார். நாளைக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு. அதை சயின்ஸ் கிளாஸ்லேயே படிச்சிருக்கணும், நான் வீட்டில் படிச்சிருக்கணும். ஓகே, இனிமேல் நம்ம பிடி பீரியட் வந்தால் எல்லாம் விளையாட தான் போகணும். அதை விட்டு வேறு எதுவும் பண்ணக்கூடாது. இனிமேல் வேறு டீச்சர்ஸ் யாராவது வந்து பிடி பீரியட் கேட்டாலும் என்கிட்ட வந்து சொல்லணும். ஓகே, ஏஞ்சி போய் விளையாடுங்க, போங்க. ஃபுட்பால் விளையாடலாம். ஏய், அடுத்தது மேத்ஸ் பீரியட் சார். ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எல்லாம் சீக்கிரம் ரெடி ஆகுங்க. குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன். சிட் டவுன். என்ன மரியாதை வராதா இங்க? பார்த்துக்கிறேன். சரி ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம முக்கியமான லெசன் பார்க்க போகிறோம். குவாட்ராட்டிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். எல்லாரும் உங்கள் கிளாஸ் ஒர்க் எடுத்து இந்த ஃபார்முலாவை எழுதிக்கோங்க. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் லக்ஷ்மன். சொல்லுங்க. நான் என் நோட் புக்கு வீட்டில் வந்து வச்சிட்டேன். நான் அவன் நோட் வந்து எடுத்துக்கலாமா? காலை சாப்பிட மறந்தியா? இல்லை. அவங்க கூட பேச மறந்தியா வந்து? இல்லை. அப்போ புக்கு மட்டும் எப்படி மறந்த? போய் ரீநோட் பண்ணு போ. முட்டியை தரையில் வச்சு நிற்கணும் போ. சரி, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த முதல் கொஸ்டின் போடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் மட்டும் கேளுங்க. டேய், அங்கே சிரிப்பு எது சிரிக்க? எழுந்துரு. புக்கு கொண்டு வந்திருக்கியா? அப்போ வந்து அவனை பார்த்து சிரிச்சுன்னு இருக்க. அது புக்கே அப்படியே எழுதிக்குமா? அவனை பார்த்து சிரிச்சுருந்தா அவங்க போய் முட்டி போடு போ. சார் ஒரு டவுட். என்ன டவுட்? சார் இந்த ஃபார்முலா வந்து ஏக்கு அப்ளை பண்ணணுமா சிக்கு அப்ளை பண்ணணுமா சார்? ஏக். சார் எனக்கு தெரியும். கண்டுபிடிச்சியா? என்ன பதில்? அது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 3i. எப்படி இவ்வளோ வேகமாக கண்டுபிடிச்ச? சார் என்ன பக்கா ஈஸி சார். கூகுளில் அப்படியே போட்டேன், ஹிண்ட் எல்லாமே வந்துச்சு. அது எல்லாமே கிளிக் பண்ணி ஆன்சர் வந்துச்சு. என்ன காலமோ, கூகுள் நம்பியே இருக்காங்க பசங்க. சரி ஓகே, இந்த நெக்ஸ்ட் சம்ம போட்டு பாருங்க.
குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். எப்படிலாம் இருக்குது? கிளாஸ் நல்லா தான் போயிட்டு இருக்கா? இவங்க 2 பேரும் ஓகே தான், இவங்க 2 பேரும் தொல்லை கொடுத்துனே இருக்காங்க சார். சார் அவங்க 2K பசங்க ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க. ஏதாச்சும் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும். நான் சொல்லுங்கள். கிளாஸில் உட்காந்து பேசினே இருப்பாங்க, புக்கு கொண்டு வர மாட்டாங்க, முட்டி போட வச்சா பிரச்சனை பண்ணுவாங்களா? சரி போய் உட்காருங்க போங்க. ஓகே சார், தேங்க்யூ. நான் போகிறேன். தேங்க்ஸ் மிஸ்டர் லக்ஷ்மண். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கண்டுபிடிச்சா இதுக்கு பதில் சார் எனக்கு தெரியும். என்ன பதில்? x is equal to plus or minus 9i சார். நன்று. எங்க நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு பார்த்தா உங்கள் கூகுளை வச்சு கண்டுபிடிக்கலையா? சார் என்னாச்சுன்னா 5 நிமிஷம் முன்னாடி எங்களோட இன்டர்நெட் போயிடுச்சு, அதனால் நான் இப்போ பேப்பர் வச்சு ஃபார்மில் எடுத்துருக்கேன். கொஞ்சம் டைம் கொடுங்க, முடிச்சிட்டேன். அதனால தான் சொல்கிறது, இந்த மாதிரி இன்டர்நெட்டை நம்பியே இருக்கக்கூடாது. வீட்டுக்கு போய் புத்தகத்தை எடுத்து 2 சமயம் நோட்டில் போட்டு பார்க்கணும். புரியுதா? ஓகே சார். சரி கிளாஸ், இன்னைக்கு வந்து ஸ்கூல் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பிரின்சிபல் மேடம் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. அது வரைக்கும் என் கிளாஸ்லேயே இருங்க. இப்போ நம்ம வந்து 90s கிட்ஸும் 2K கிட்ஸும் வந்து ஒரே கிளாஸில் படித்தோம்னா ஒரு இமேஜினேஷனாக நம்ம பார்த்துருக்கோம். 2 ஜெனரேஷன்லையும் நிறையா ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. 2 ஜெனரேஷனும் அவங்களோட ப்ளஸ்ஸை அதிகமாக பண்ணிவிட்டு மைனஸ் கம்மி பண்ணிட்டாங்கன்னா ஃப்யூச்சர் பிரைட்டாக இருக்கும். நன்றி.